நீங்கள் டேரெக்டாக இந்த பார்ட் 2 பிரேக் டவுன் வீடியோக்குள்ளார வந்திருந்தீங்கன்னா பார்ட் 1 நேற்றே அப்லோட் பண்ணியிருக்கு. அதை பார்த்துட்டு வந்து இந்த பார்ட் 2வை கண்டினியூ பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்துருந்தா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இதை பார்க்க நேற்று நம்ம இந்த காந்தாரா சாப்டர் 1 ட்ரெய்லர் பிரேக் டவுனை எதோட நிறுத்திருப்போம்னா நம்ம இளவரசி ருக்மிணி வந்ததோட நிறுத்திருப்போம். இப்போ அதிலிருந்தே ஆரம்பிக்கலாம். இளவரசி ருக்மிணியும் நம்ம ஹீரோவும் க்ளோஸாக இருக்க ஷார்ட்ஸை நிறையவே காட்டுறாங்க. இதில் நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள் என்னோட இருக்கிறத அவங்க பார்த்தாங்கன்னா என்னோடய வர வேண்டியதாக இருக்கும், எங்கள் கூடயே வர வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். அது எதனால் சொல்கிறாருன்னா, ராஜாவுக்கு இவங்க க்ளோஸாக இருக்கிறது தெரிஞ்சா நம்ம இளவரசியை நம்ம ஹீரோ காந்தாராவுக்கே கூட்டிகிட்டு போக வேண்டிய நிலைமை வரும். அதை தான் அப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம், இளவரசியோட இவர் எப்படி இவ்வளோ க்ளோஸாக இருக்காரு அப்படிங்கிற டவுட்டு கண்டிப்பாக வந்திருக்கும். அது ஏன்னா நம்ம ராஜாவுக்கு தான் நம்ம ஹீரோவே வேலை பார்க்குறாரு. பார்ட் 1ல எப்படி சிவா அந்த ராஜவம்சத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடவே இருப்பாரோ அதே மாதிரி இதுலையும் ராஜா கூட தான் வேலை பார்க்குறாரு. அதே பிறகு நீ சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஹீரோ இந்த ராஜாவோட படையில் இருக்க ஆளுங்க மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்காக தான் சண்டையும் போடுறாரு. நிறைய ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் இந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்ருப்பாரு. இந்த படை வீரர்கள் போட்டுட்டு இருக்க ட்ரெஸ்ஸை தான் அவரும் போட்டுட்ருப்பாரு. ஒருவேளை அப்படி ராஜாவுக்கு கீழே வேலை செய்கிறேன்னா இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. இவர் வந்துட்டு ராணியை பார்க்கறதுக்காக அந்த ராஜாங்கத்தில் இருக்க அந்த சிப்பாய்கள் மாதிரி வேஷம் போட்டுட்டு கூட இந்த ராஜ்யத்துக்குள்ளார போயிருக்கலாம் ராணியை பார்க்கறதுக்காக. ஸோ அங்கே போய் யாருக்குமே தெரியாமல் க்ளோஸாக இருக்காரு போல் அப்படியும் தோணுது. பார்க்கலாம், ஒரு கெஸ்ஸிங் தான். இதுக்கு அடுத்த ஷாட்லேயே நம்ம ராஜா கிட்ட ஒருத்தன் சொல்கிறான், இளவரசி கூட நெருக்கமாக இருக்கிறத பார்த்தா இவன் சிம்மாசனத்து மேலே ஆசை வச்சிருப்பான் போல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அடுத்த ஷாட்டே ராஜா என்ன பண்ணுறான்னா, நம்ம குலத்துக்கு ஏற்பட்ட அவமானத்தை காந்தாரா மக்களோட ரத்தத்தால் துடைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இது எதுக்கு சொன்னான்னு தான் எனக்கே புரியல. ஒன்று நம்ம ஹீரோ இளவரசியை கரெக்ட் பண்ணதுக்காக சொல்லியிருக்கணும், இல்லைன்னா அந்த பாங்கரான்னு ஒரு இடத்த காமிச்சிருப்பாங்க, அந்த இடத்து மேலே படையெடுத்து போய் சண்டை போட்டிருக்கணும். அந்த சண்டையில் நம்ம ஹீரோ அந்த காந்தாரா மக்களால் தோற்று போனதுனால அந்த அவமானத்தினால காந்தாரா மக்களை அழிக்கிறதுக்கு இந்த ராஜா ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காந்தாரா மக்களையே அழிக்கிறதுக்காக போகிறான். ஏதோ ஒரு காரணம், இப்போ நான் சொன்ன காரணமாக கூட இருக்கலாம், இல்லை வேற ஏதாச்சும் காரணமாக கூட இருக்கலாம். அங்கே அழிக்க போகக்குள்ள தான் நம்ம ஹீரோ இந்த ராஜாவுக்கு எதிராகவே சண்டை போடுறாரு. பார்ட் 1ல எப்படி நம்ம சிவா வந்துட்டு அவங்க மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரக்குள்ள ராஜவம்சத்தை ஆளையே எதிர்த்து திரும்ப சண்டை போட்டாரோ அதே மாதிரி இதுலையும் வரப்போகுது. இந்த இடத்துல தான் அந்த ராஜா வந்துட்டு நிறைய பேர்த்த கொள்றான். இதே இடத்துல அந்த பஞ்சுருலையும் உருவம் பெருசாக இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை பார்த்து அவன் வியக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நான் ஆல்ரெடி பார்ட் 1ல சொல்லியிருப்பேன், இவங்க காட்டில் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ஒரு மண்ணுமே இல்லை அப்படின்னு ராஜா சொல்லியிருப்பான்னு. அடுத்ததே நம்ம ஹீரோ வந்துட்டு காதை வச்சு கீழே தரையில் காதை வச்சு கேட்டுட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. எனக்கு என்னவோ அந்த குழி அடுத்த ஷாட்டே நம்ம ஹீரோ வந்து ஒரு குழியை தாண்டி போவார். அந்த குழியிலேருந்து ஏதாச்சும் சத்தம் வந்திருக்கணும், அதை தான் காது கொடுத்து கேட்டுட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல அவரோட அம்மா வந்துட்டு பெருமை அப்படின்னு கத்துறாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோவும் அந்த குழியை தாண்டி குதிச்சு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த குழியை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உங்களால் பஞ்சுருளியோட சத்தத்தையும் கேட்க முடியும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ பஞ்சுருளியாக மாற போகிறாரு. இந்த இடத்துல பஞ்சுருளி வந்து பயங்கரமான ஒரு ஃபைட் சீன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அடுத்த ஷாட்டே பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்யத்துக்கு எதிராக நம்ம ஹீரோ காந்தாரா மக்களை கூட்டிகிட்டு வந்து சண்டை போடுறாரு. இந்த இடத்துல அவர் வேற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்காரு. அந்த ராஜாங்கத்தில் இருக்கிறவங்கலாம் அந்த சிப்பாய்கள்லாம் பாருங்க, நம்ம ஹீரோ ப்ரீவியஸாக போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல நான் சொன்னது உங்களுக்கு கனெக்ட் ஆகும். இதுக்கப்புறம் தான் ரொம்பவே முக்கியமான ஒரு ஷாட். அந்த குழியை ஞாபகம் வச்சுக்க சொன்னால அந்த குழியை இந்த இடத்துல காட்டுவாங்க. இந்த இடத்த காட்டுறதுக்கு முன்னாடி அந்த பையன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்த சிவா வந்துட்டு கேள்வி கேட்கறான், சிவா கடவுள் இங்க வந்தாரா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அந்த வாய்ஸ் ஓவர் வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, இப்பவும் இங்க இருக்காரு அப்படின்னு சொல்லும். அந்த நேரத்துல இந்த ஓட்டைக்குள்ளார அப்படியே உள்ளார போய் காட்டுவாங்க, உள்ளார சிவன் இருக்க மாதிரி, அதாவது அந்த குழிக்குள்ளார. இந்த குழியை உங்களால நான் ஆல்ரெடி பார்ட் 1ல ஒரு விஷயத்த சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அந்த குழந்தை வந்துட்டு ஒரு கொகைக்குள்ளாரையோ குழிக்குள்ளாரையோ என்னவோ இருக்கு, ஒளி வந்துட்டு அந்த குழந்தை மேலே படுது, புலி சுற்றி வருது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். அதை இந்த இடத்துல கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சிவன் நிற்கிற இடத்துலையும் அந்த ஒளி படுற மாதிரி காட்டுவாங்க. கிட்டத்தட்ட ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். அப்புறம் அந்த குழிக்கு மேலே பார்த்தீங்கன்னா மண் வந்துட்டு இந்த எரிக்கல் விழுந்த மாதிரி இருக்கும். அதுவும் உங்களால் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். பார்ட் 1லேயே சொல்லியிருப்பேன், அந்த எரிக்கல் விழுந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை இருக்கிறதையும் காட்டுவாங்கன்னு. ஸோ அந்த எரிக்கல் விழுந்த இடத்துக்குள்ளார தான் சிவன் இருக்க மாதிரியும் காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கக்குள்ள ஓவராலாக எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த படம் காந்தாரா 1 மாதிரியே தான் இருக்க போகுது. பட் மேஜர் டிஃபரன்ஸும் இருக்கும். மற்றதெல்லாம் நீங்களே இந்த பிரேக் டவுனை வச்சு கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.